உள்நாட்டு சந்தைகளில் உள்நாட்டு அரிசி பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு நேற்று கூறினார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சு உட்பட பல்வேறு தரப்பினருடன் நாங்கள் ஒத்துழைப்போம் என்றார் அவர். அமைச்சின் தலைமை செயலாளர் இதனை பெரிய பிரச்சனையாக கருதுகிறார். இந்த பிரச்சினைக்கு நல்ல முறையில் தீர்வு காண்போம், சிறந்த வழியை ஆராய்வோம் என்றார் அவர். அரிசி இருக்கிறது, ஆனால் பச்சரிசிக்கு பற்றாக்குறை உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் ஸ்லாங்கூர் மாநில அமானா மாநாட்டிற்கு பிறகு அவர் நிருபர்களிடம் பேசினார். தற்போது உள்நாட்டு சந்தைகளில் பச்சரிசி இருக்காதது குறித்து பாசேர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் கரீம் முறையிட்டது குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். உள்நாட்டு பச்சரிசி விலை கிலோ 2 ரிங்கேட் 60 காசு என நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் சந்தைகளில் உள்நாட்டு பச்சரிசி கிடைப்பதில்லை என்று அசான் தெரிவித்தார். பச்சரிசி பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பதில் பல வியூகங்களை அமைச்சு மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த உணவு பிரச்சனை என்பது முக்கியமான பிரச்சனையாக அன்று முதல் உள்ளது. ஆகவே சில மாற்றங்களை செய்ய முயற்சி செய்வோம். பருவநிலை காரணமாக அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அரிசி சாகுபடியை பெருக்குவதற்கு செகின்சாங் போல அரிசி பயிரிடப்படுவதை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம் என்றும் அவர் சொன்னார். இதற்கிடையே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமானா கட்சியின் செயல்திறன் குறித்து மனநிறைவு கொள்வதாக அக்கட்சியின் தேசிய தலைவருமான முகமது சாபு குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் இந்த கட்சிக்கு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.